அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், பரிகாரமாக நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பூஜைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வசதி சுமாராக இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படாது. உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு தள பலமுறை 2 முறை யோசித்து செய்வது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். இரண்டாவதாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு தேவையான அளவுக்கு இருப்பதால் பிரச்சனைகள் இல்லை. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சற்று உங்களுக்கு நிம்மதி இல்லாத நிலை காணப்படும். வழக்குகளில் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. பரிகாரமாக நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு சொல்லப்படுது. வாரத்தின் பிற்பகுதியில் பண வரவிற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்தில் நீங்கள் வழக்கமான மனநிலையே சலுகைகள் எதையும் இருந்தால் உங்களுக்கு எச்சரிக்கையாக பழக வேண்டியதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனை அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்ப்பதை விட லாபம் குறைவாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவறாக நினைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், உங்கள் வியாபாரத்தில் விற்பனை மந்தமாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் நீங்கள் கடன் கொடுப்பது மனதை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதன் மூலம் மன அமைதி குறையும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அடுத்ததாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களின் பணிகளின் உதவி செய்வாங்க. மற்றபடி உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 19, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. 12, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்குது. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அது சரியாகிவிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள். பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த விடவும் கூடுதலான பணவரவு இருக்குது. ஆனால் தேவையற்ற செலவுகள் இருக்கும் என்பதால் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கும் போது லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமப்பட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். அதை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கிடையே சிறிது வேறுபாடுகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் அலுவலகத்திலும் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க என்பதால் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தை லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணவரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் பண வரவு, அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் என்பதால் சமாளித்து விடுங்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. தாயின் திருமண வரன் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களின் நட்பு, அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வாராகியம்மனை வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. பணவரவு குறையவில்லை. பிள்ளைகளின் அதிகரிக்கும் உங்களுக்கு செலவுகள் மிகப்பெரிய திடீர் பண வரவை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சோறு அளவில் தண்ணீர் வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது இதுவரை நீங்கள் நெருக்கடி இருந்த சற்று பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தின் கடைகளை வேறு இடத்துக்கு மாறுவதாக இருந்தால் அதனை நீங்கள் ஈடுபடுத்தலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியுடன் கல்யாண வாரமாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 1, 2. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக 18, 20 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிம்மம், கன்னி. மிக அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பண வரவு வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு திருமண விஷயங்களில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மனைவியிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை திறன் அதிகரிக்கும். வேலைகளுக்கு செல்லும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு அசதி, மனதில் சோர்வு உண்டாகும். ஆனாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதிற்கு ஆறுதலாக இருப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. மெய் இல்லை என்றால் மகிழ்ச்சியான நீங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கும். கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.